அதிமுகவோடு இரட்டை இலை சின்னத்தில போட்டியிடுகின்ற வேட்பாளராகிய புரட்சி கட்சியை சார்ந்த நான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே.சி. வீரமணி அவர்கள் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் இங்கே அவருடைய தலைமையிலே நடந்திருக்கின்றது. அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் வரவழைத்து இந்த அனைத்து கட்சி நிர்வாகிகளும் ஆலோசனை வழங்கி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகள் அதையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏற்கனவே தமிழகத்தை சீரழித்திருக்கின்ற திமுகவை ஒழிக்க வேண்டும், எடப்பாடியுடைய தலைமையிலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அனைவரும் இங்கே சொல்ல வைத்து இரட்டை இலையை பெரிய அளவிலே பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அனைத்து நிர்வாகிகளும் இங்கே வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதன்படி இந்த தொகுதி கடந்த காலத்தை விட வருகின்ற இந்த தேர்தலிலே இரட்டடிப்பாக வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன வாக்குறுதியை கொடுத்து மக்களுக்கு வாக்கு எடப்பாடியார் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா சொன்னா குடும்ப பெண்கள் விரும்புகின்ற அளவில் ஒரு ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி, 100 நாள் வேலை இருக்கிறது வந்து 150 நாள் வேலை. அதே போல ஏழை மாணவர்கள் நீட்டில் தேர்ச்சி பெற முடியாத மாணவர்கள் ஏற்கனவே 7.5% கொடுத்ததை இடஒதுக்கீடு 10ஆக இன்றைக்கு உயர்த்தியிருக்கிறார்கள். இதே போல முதியோர் உதவித்தொகை 2000ஆக ஏற்றி கொடுப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அதே போல இளம் பெண்கள் மிதிவண்டி வாங்குவதற்கு 25,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று இதுபோல பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார்கள். இது மக்களுக்கு தேவையான ஒரு நல்ல வாக்குறுதி, இது நல்ல திட்டங்கள். ஆகவே இதை மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு இரட்டை இலைக்கு தமிழ்நாடு முழுக்க அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வார்கள் என்று தமிழகத்தில் வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க. இன்னைக்கு சிஎம் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு கட்சி தலைவராக தமிழகத்துல பெண்கள் என்ன முறையில பாதுகாப்பா இருக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும், ஊடகத்துக்கு தெரியும். தினம் தினம் இரவு தூங்கி காலையில எழுதுகின்ற பொழுது என்ன என்ற காலையில் என்ன நடந்தது என்று ஆச்சரியமோடு பார்க்கின்ற ஒரு சூழல் தான் இருக்கின்றது. அதாவது சின்ன வயசு குழந்தைகள் இருந்து மூதாதையர் வரைக்கும் இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏழை மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு போதை பொருளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 100% பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்பது அனைவருக்குமே தெரியும். ஆகவே இந்த குற்றங்களை எல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கேடை எல்லாம் மறைத்துவிட்டு முதல்வர் சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது.